வணக்கம் நண்பர்களே. கன்னிராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களும் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். வசீகரிக்கக்கூடிய தன்மை கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த 15 நாட்களும் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். கெட்டவன் கெட்டுட்டா கிட்டிடு ராஜயோகின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த தடை எல்லாமே நீங்கி ஒரு உன்னத வெற்றி அடையக்கூடிய நேரங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து தொழில் விஷயமா இருக்கட்டும், பொருளாதார ரீதியாக இருக்கட்டும், நன்மைகள் நடைபெறக்கூடிய காலங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல நேரங்கிறது தொடங்கியிருக்குது. இருந்தாலுமே ஒரு சில விஷயங்களும் நீங்கள் இந்த காலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியதாக தான் இருக்குது. எந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, என்ன மாதிரி விஷயங்களும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படணும், இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே கன்னி ராசி அன்பர்களுடைய மிகப்பெரிய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்கள அடக்கி ஆளணும்லாம் நினைக்க மாட்டாங்க. அவங்களால முடிஞ்ச வரைக்கும் எல்லா விஷயங்களும் ஒரு தனித்தன்மையோட சிறப்பாக செயல்பட்டாலே போதுங்கிறதான் இவங்களுடைய குணமாக இருக்கும். மற்றவங்களோட சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு முனைப்புங்கிறது இவங்களுக்கு இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை ஒரு நுட்பமாக எழுதி கொண்டு வாழ்க்கையில் ஒரு தீர்வை பெறக்கூடிய அன்பர்களே இந்த கன்னிராசின்னு சொல்லலாம். கன்னிராசி அன்பர்கள் பெரும்பாலும் அன்பானவங்களாக தான் இருப்பாங்க. ஒரு விஷயமா இருக்கட்டும், ஒரு திட்டத்தை செயல்படுறதா இருக்கட்டும், அவங்களுடைய மூளை ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட துல்லியமாக கணக்கு போடும். எல்லா விஷயத்தையும் நுணுக்கமாக செயல்படுறதால எந்த வழியிலுமே இவங்களால சிறப்பாக செயல்பட முடியும். ஆழமாக இருக்கக்கூட இவங்களுடைய அறிவுங்கிறது, இவங்க எந்த துறையில் இருந்தாலும் இவங்களால சிறப்படையக்கூடிய தன்மைங்கிறது இவங்களுக்கு தொடர்ந்து ஏற்படும். நிர்வாகத்திறமை, ஒரு திட்டமிடக்கூடிய விஷயமா இருக்கட்டும், தன்னிச்சை செயல்படக்கூடிய குணம், குடும்பத்தில் பொறுத்த வரைக்குமே கையில் வருமானம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படக்கூடிய தன்மைங்கிறது இவங்களுக்கு இருக்கிறதால குடும்ப வாழ்க்கையுமே இவங்க அற்புதமாக கொண்டு வந்துடுவாங்க. மன வாழ்க்கையுமே இவங்களுக்கு சிறப்புன்னு சொல்லலாம். எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலுமே வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் தன்னோட குடும்பத்துக்குள்ளேயே எதுவுமே தீர்த்துக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் ஒரு அனுசரிப்பு தன்மை இருக்கிறதால இவங்க சமமான மனநிலையில் குடும்பத்தை ஒரு நேர்த்தியை கொண்டு வரக்கூடிய ஆற்றல் இருக்கும். குழந்தைகள் விஷயத்துலையும் அப்படித்தான். எல்லா வகையிலுமே இவங்க யதார்த்தமானவங்க. நுட்பமாக செயல்படக்கூடிய திறன் இருக்கிறதால இவங்க எந்த சூழ்நிலையும் இவங்களால முன்னேற முடியும். தொடர்ந்து வரக்கூடிய இந்த 15 நாட்களும் கன்னிராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா, கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த 15 நாட்களும் தொழிலில் ஒரு நல்ல மாற்றமோ ஏற்றம் வந்து சேரும்னு சொல்லலாம். சில நேரங்களில் பிள்ளைகள் வழியில் கொஞ்சம் பிரச்சனை சந்திக்கிற மாதிரி இருக்குது. இதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். உறவினர் வகையிலும் சரி, சகோதர ரீதியாக, தன்னோட துணை ரீதியாக கூட இந்த நேரத்தில் கொஞ்சம் மனக்கசப்பு ஏற்படலாம். அதனால கொஞ்சம் நீங்கள் இந்த காலத்தில் கோபத்தை கட்டுப்படுத்துங்க. பேச்சுவார்த்தையில் கவனம் பாருங்க. பூர்வீக சொத்து தகராறு மட்டும் இந்த காலத்தில் கொஞ்சம் தளதொக்குற மாதிரி இருக்கும். எதுவாக இருந்தாலுமே உங்களுடைய மதிநுட்பங்கிறது இந்த காலத்தில் சிறப்பாக செயல்படுங்கிறதால முன்னேற்ற பாதையில் அடி எடுத்து வைக்க போறீங்கன்னு சொல்லலாம். எதிரிகளோட பலங்கிறது இப்போ குறைஞ்சிருக்கும். உடல் நலனில் மட்டும் அப்பப்போ கொஞ்சம் சின்ன சின்ன தொல்லை வரும். இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது. உங்களுக்கு பூரண ஆயுள் நிறைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம். சின்ன சின்ன உடல் ஆரோக்கியம் ஏற்படுமே தவிர எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இந்த காலத்தில் ஏற்படாது. அதே மாதிரி சகோதர ரீதியாக மட்டும் கொஞ்சம் ஒற்றுமைங்கிறது குறைய வாய்ப்பு இருக்குது. உடன் பிறந்தவங்களோட இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. விரோத தன்மையை நீங்கள் இந்த காலத்தில் கண்டுகொள்ளாமல் இருக்க பாருங்கள். அதே மாதிரி தொழில் ரீதியாக நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய விஷயம் எல்லாமே ஒரு கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது தொடர்ந்து ஏற்பட போகுது. விடிவு காலங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். கன்னி ராசி அன்பர்கள் இது வரைக்குமே நீங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களில் நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க. வேறு விதமாக சொல்லப்போனால் பொருளுங்கிறது ஒரு கடன் மிகுதிங்கிறது இந்த காலத்தில் இருந்திருக்கும். நீங்கள் ஒருத்தர் மட்டுமே உழைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க. லாபம் ஈட்ட முடியாத சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க. இனி உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். இனி உங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. தொடர்ந்து பொருளாதாரங்கிறது சிறப்பாக இருக்கும். நீங்கள் கேட்ட இடத்துல விட கேட்காத இடத்துல கூட கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் கடனை எல்லாமே கட்டுப்படுத்த பாருங்கள். வங்கியாக இருக்கட்டும், நிதி நிறுவனமாக இருக்கட்டும், கடன் கொடுக்க உங்கள் வீட்டு வாசலில் காத்து தான் இருப்பாங்க. பண வரவு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த காலத்தில் சிறப்பாக இருக்குது. வழக்கு மாதிரியான விஷயம் கூட உங்களுக்கு இந்த காலத்தில் சாதகமான தீர்ப்பு கிடைக்குன்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு முன்னோருடைய ஒரு பரம்பரை வியாதி இருக்கிற மாதிரியான அறிகுறி தோணலாம். இருந்தாலும் உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஆயுளுங்கிறது உங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு நல்லதாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். வழக்கு மாதிரியான விஷயம் தொடர்ந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே மாதிரி முன்னோர் வழியில் இருந்துட்டு வந்த ஒரு சொத்துல வம்பு வழக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் இன்னும் தீரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது. உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத நபரை கூட ஒரு வரதட்சணையாக இருக்கட்டும், ஒரு எதிர்பாராத தன லாபமாக இருக்கட்டும், தொடர்ந்து ஏற்படக்கூடிய நேரங்கிறது அமைஞ்சிருக்குது. இருந்தாலும் புதிய நபர்களோட இந்த காலத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்க பாருங்கள். பதவி உயர்வு, வெளி மாநிலம், வெளிநாடு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு தொழில் வாய்ப்புங்கிறது இந்த காலத்தில் தேடி வரலாம். வயதானவங்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு வெளியூர் இல்லைன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்கள் பிள்ளைகள் பேரம் பேத்தின்னு கொஞ்சம் காலம் உங்கள் வாழ்க்கையில் இப்போ தங்கக்கூடிய வாய்ப்பு தொடர்ந்து ஏற்படும். எவ்வளோ வருமானம் வந்தாலுமே கட்டுக்கடுங்காத விரைய செலவு இருக்குதுன்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இனி விரைங்கிறது ஒரு படிப்படியாக கம்மியாகக்கூடிய வாய்ப்பு. பணம் வந்த சூடும் தெரியல, போன சூடும் தெரியலன்னு நிறைய பேர் புலம்பிருப்பீங்க. கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடக்கிற மாதிரி இனி உங்களுக்கு சுப செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது.
அதே மாதிரி இது வரைக்குமே இரவு நேரத்தில் ஒரு நிம்மதியான தூக்கம் இருந்திருக்காது. இனி சரியான தூக்கம் உங்களுக்கு தொடர்ந்து ஏற்பட போகுது. மனசில் ஒரு புதிய நம்பிக்கை செயல்படுறதால நீங்கள் செயல்படக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒரு நிம்மதிங்கிறது தொடர்ந்து ஏற்படும். இந்த காலத்தில் உங்கள் திறமை மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க. இயல்பாகவே நீங்கள் வைராக்கியம் குணம் கொண்டவங்க. எதுவாக இருந்தாலும் அதை சரியாக சாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்கள் மனசுட்டே இருந்திருக்கும். இந்த எண்ணம் இனி தொடர்ந்து உங்களுக்கு இருக்கிறதால ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. கொஞ்சம் பிடிவாத குணத்தை மட்டும் இந்த காலத்தில் மாற்றிக்க பாருங்கள். தொடர்ந்து உங்களுக்கு முன்னேற்றங்கிறது ஏற்படக்கூடிய நேரம். திருமணம், விசேஷம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இனி குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த பகை, வருத்தம், சண்டை, பங்காளி மகன் இனி எல்லாமே மறைய போகுது. இனி 2 தரப்புல இருந்துமே நடந்ததை மறந்துட்டு விட்டு கொடுத்து போனீங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டுன்னே சொல்லலாம். கௌரவ பிரச்சனையால் பல வருஷமாக தடைபட்டு இருந்த விஷயம் கூட இனி உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றமாக ஏற்பட போகுது. தொடர்ந்து நீங்கள் குலதெய்வ வழிபாடை கண்டிப்பாக செஞ்சுட்டு வாங்க. இதனால உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கவலை எல்லாமே மறைஞ்சி வளங்கிறது பெருகும். சகோதர சகோதரிகளால் ஏற்பட்டிருந்த ஒரு இழப்பாக இருக்கட்டும், ஒரு நஷ்டமாக இருக்கட்டும், இனி உங்களுக்கு எல்லாமே சாதகமாக மாறப்போகுது. இருந்தாலும் இந்த காலத்தில் கொஞ்சம் சகோதர ரீதியாக ஒரு மனஸ்தாபம் ஏற்படலாம். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். நீங்கள் ரொம்ப நாளாகவே எதிர்பார்த்துருந்த கனவு, முயற்சி, திட்டம் இது எல்லாமே பழிக்கக்கூடிய வாய்ப்பு தொடர்ந்து ஏற்படும். இருந்தாலுமே இப்போ உங்கள் மனசில் ஒரு தன்னால் ஒரு சோம்பல், ஒரு கோபங்கிறது அதிகமாக தான் இருக்கும். உழைப்பில் ஆர்வம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து நீங்கள் உழைப்பு மட்டும் கைவிட்டுறாதீங்க. எந்த அளவுக்கு இந்த காலத்தில் உழைப்பை நீங்கள் முன்னெடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். அதே மாதிரி யாருக்காக இருந்தாலும் இந்த காலத்தில் கொஞ்சம் ஜாமீன் கையெழுத்து போடுறதா இருக்கட்டும், மற்றவங்களுக்கு விஷயத்தில் நீங்கள் தலையிடுறதா இருக்கட்டும், அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் குறைச்சிக்க பாருங்கள். வாகனங்களை போகும்போது கொஞ்சம் கவனமாக போயிட்டு வர பாருங்கள். மற்றபடி உங்களுக்கு இந்த காலங்கிறது நீங்கள் தொடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சிறப்பு தான். எந்த வழியிலாவது உங்களுக்கு பொருளாதாரங்கிறது சிறப்படையும். தொடர்ந்து ஒரு நுட்பத்தோடு செயல்பட்டுங்க, ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். அதே மாதிரி உங்கள் உடலில் ஏற்பட்டிருந்த நோய் பாதிப்பு எல்லாமே நீ படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. உழைப்பு ஒன்றை மட்டும் மூலதனமாக கொண்டு செயல்படுங்க. உங்களுக்கு இந்த காலம் சிறப்பு தான். நீங்கள் கொஞ்சம் இந்த காலத்தில் ரொம்ப முக்கியமாக இந்த படப்படப்பு, பதட்டம் எல்லாமே குறைச்சிக்க முயற்சி செய்யுங்க. வீண் பிரச்சனை தான் இதனால் ஏற்படும். மனக்குழப்பம் ஏற்படும். தொடர்ந்து தன பாக்கியாதிபதி சுக்கிரன் தனஸ்தானத்தில் இருக்கிறதால பயணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இருந்தாலும் பயணத்தின் போது சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் அது நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்க பாருங்கள். எந்த காரியத்தை செஞ்சு முடிக்கிறதா இருந்தாலுமே முதல்ல ஒரு தடை ஏற்படுற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு சாதகமான பலன் ஏற்படுன்னு சொல்லலாம். தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் இப்போ பார்க்குறாரு. இதனால தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வேகம் பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பழைய வாக்கு எல்லாமே வசூலாகும். அதில் இருந்துட்டு வந்த தடங்கிறது நீங்கும். போட்டிகளை சமாளிக்கக்கூடிய திறமை உங்களுக்குள்ள பிறக்கிறதால நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் சிறப்பு தான். கொஞ்சம் வேலை மட்டும் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கூட வேலை செய்கிற பணியாட்களாக இருக்கட்டும், மேலதிகாரிகளாக இருக்கட்டும், அவங்ககிட்ட இருந்த ஒரு மனக்கசப்பு எல்லாமே நீ மாறும்னு சொல்லலாம். இனி உங்களை புரிஞ்சு செயல்படுவாங்க. உங்கள் கருத்துக்கு மதிப்பளிப்பாங்க. கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே மனசில் ஏற்பட்டிருந்த பாரம் குறைஞ்சி ஒரு ஒற்றுமைங்கிறது இன்னைக்கு கிடைக்கும். பிள்ளைகள் மேலே ஒரு பாசம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. பிள்ளைகளும் உங்களை புரிஞ்சு செயல்படுவாங்க. இதனால உங்கள் மனசுக்கு ஒரு இதங்கிறது கிடைக்கும். நீங்கள் யோசித்து செய்யக்கூடிய காரியம் எல்லாமே இந்த 15 நாட்களும் கொண்டு சாதகமான பலன் தான். அதே மாதிரி வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க, கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே நீங்கள் நினைக்கிற மாதிரியான பலன் கிடைக்கும். ஒரு பணம் வசூலாகக்கூடிய வாய்ப்பில் கூட ஒரு வேகங்கிறது இருக்கும். அதே மாதிரி முக்கிய நபர்களுடைய ஆலோசனை கேட்டு நீங்கள் புதிய விஷயங்களை செயல்படுறது நல்லது. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட முக்கிய நபர்களுடைய சந்திப்பு இந்த காலத்தில் இருக்கும். கொடுத்த கடனை திருப்பி கொடுத்துடணும்னு ஒரு முயற்சி இந்த காலத்தில் செய்வீங்க. வீண் வாக்குவாதம் மட்டும் இனி உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக பேசிட்டிங்கன்னா எந்த பாதிப்புமே இல்லை. நண்பர்களை பொறுத்த வரைக்குமே முக்கிய விஷயங்களை எல்லாமே நீங்கள் இந்த காலத்தில் கொஞ்சம் கட்டுப்படுத்த பாருங்கள். மற்றவங்களை பற்றி பேசுகிறத நீங்கள் தவிர்த்துட்டிங்கன்னா எந்த பாதிப்புமே இல்லை. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட கல்வியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் கிடைக்கும். கவனமாக படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நல்ல மாற்றத்தை தொடர்ந்து பெற போகிறீங்கன்னே சொல்லலாம். அதே மாதிரி உத்திரம் 2, 3, 4 பாதங்களே உடையவங்களுக்கு தொழில் ரீதியாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம், கொஞ்சம் பயணம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. கொஞ்சம் நீங்கள் அதிக சிரமம் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி பணப்புழக்கத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த காலம் சிறப்பு தான். அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு செய்யற செயலில் வேகம் பிறக்கிறதால எல்லா விஷயம் சிறப்பு தான். அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எல்லாமே கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. அதனால நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எந்த துறையில் இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் இந்த காலங்கிறது உங்களுக்கு வளர்ச்சிங்கிறது ஏற்படும். சித்திரை 1, 2 பாதங்களை உடையவங்களுக்கு நிலம், வீடு, மனை, சொத்து சேர்க்கை இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த காலத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. தொடர்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி, ஒரு நல்ல மாற்றம் வந்து கிடைக்கும். அதே மாதிரி மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். மொத்தத்தில் கண்ணு ராசி அன்பர்களுக்கு நீங்கள் கடுமையான உழைப்பு கொடுத்தீங்கன்னா தொடர்ந்து வெற்றி பெற போகிறீங்க. சகல விதமான தடை, கடன், நோய் இது எல்லாமே விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது. பல வகையிலுமே உங்களுக்கு நல்ல பலன்னு சொல்லலாம்.
தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. குலதெய்வம் நல்ல முறையில் நீங்கள் வழி நடத்துகிறப்ப குலதெய்வம் உங்களை நல்ல முறையில் வழி நடத்தும். தினமுமே காகத்துக்கு எள் கலந்த சாதம் வச்சுட்டு வாங்க. இதனால உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கன்னிராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய 15 நாட்களும் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.